உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு நாற்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தினந்தோறும் ஒவ்வொரு நாற்று போடணுன்றது என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்றது என்னோடய ஒரு முயற்சி. இன்றைக்கி நான் வந்துட்டு வால்நட், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. வால்நட்டுன்னு சொல்கிற ஒரு பருப்பு வகையை சேர்ந்தது. முந்திரி, பாதாம், பிஸ்தா அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வால்நட்டுன்னு சொல்கிறதும் ஒரு பருப்பு வகை. உடலுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது, மூளைக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கக்கூடியது. மூளையில் எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வால்நெட்டு மரத்தில் இருக்கிற அந்த விதையில் கடைங்களெல்லாம் விற்குவாங்க. அனாவசியமாக எங்கேயும் வளராது, மரம் ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. அதனால் இடம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வைக்க முடியும். இப்போ நாற்று வந்து நான் ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு வால்நெட்டு மரம் இருக்குது. அந்த மரத்தடியில் இந்த நாற்று எனக்கு கிடச்சிச்சு. அந்த மரத்தடியிலேயே இது விட்டுச்சுன்னு சொன்னால் இது வளர்கிறதுக்கான இடம் அதுக்கு பத்தாது. அதனால் அங்கேருந்து நான் இதை எடுத்து இதை பாக்கெட்டில் போட போகிறேன். பாக்கெட்டில் போட்டுட்டு அது யாருக்கு தேவைப்படுதோ அதை நான் இதை கொடுத்துருவேன். அப்போது இது வந்துட்டு கடவுள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உறுப்பு மாதிரியே ஒவ்வொரு உணவையும் படைச்சிருக்கிறாரு. அதில் இதுவும் ஒன்று. இந்த வால்நெட்டு எடுத்து நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் இருக்கிற அந்த வடிவமைப்பு அப்படியே அந்த வால்நெட்டில் இருக்கும். ஒவ்வொன்றுமே நம்மளுக்காக கொடுத்துருக்குற இந்த கடவுள் நம்ம எல்லா இயற்கையை அழிச்சிக்கிட்டு வரோம். ஆனால் அழிச்சிட்டாங்க, பரவாயில்ல, என்னமோ பண்ணிட்டாங்க. எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதைகளையோ ஒரு நாற்றுகளையோ போட்டு இந்த இயற்கை வளத்தை கொஞ்சம் காப்பாற்றணும். மண்ணின் மைந்தனாராக கொஞ்ச நாளமாக நம்ம வாழ்ந்துட்டு போகணும் இல்லையா. இந்த கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாற்றி நாட்டும் கொல்லல் உலகு என்று இந்த உலகுக்கு அறிவித்து திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார் இல்லையா. அந்த வார்த்தைக்காவது நம்ம கொஞ்சமாவது நம்ம உதவி செய்யணும்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மலை மேகமானது எவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு நீர் தேவைன்ற நம்ம கேட்டோமா, அதுவாக அதோட வேலையை செஞ்சுட்டு போகுதில்ல. அதுபோல் நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம். அதனால் இந்த பூமியில் எல்லாமே கடவுள் நம்மளுக்காக கொடுத்துருக்குறாரு. அதை பிடுங்கி எல்லாம் நாசம் பண்ணி விட்டுட்டு தான் இந்த மனிதர்கள் இருக்காங்க. அதனால் பின்னாடி வர சந்நிதிகளுக்காக இந்த நாற்றை நான் வைக்க போகிறேன். நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, யாரோ ஒருத்தர், அது ஒரு அணில் கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடும். வாயில்லாத ஜீவன் இல்லையா, அதுக்கு யார் நம்ம போய் அணிலுக்கு நான் உணவு வச்சுட்டு வரோமா? கிடையாது. அதனால் வனத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் மாறணும். அதோடைய உணவு அதுக்கு அந்த இடத்துல கிடைக்கணும். அதனால் பறவைகளாகட்டும், எலி ஆகட்டும், குரங்குகளாகட்டும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். நான் ரொம்ப ரசிக்குவேன். நான் பொறுக்கிறதுக்கெல்லாம் போவேன். அந்த இடத்துல வால்நெட்டு பழத்தை பொறுக்க போவேன். பழம் கிடையாது, அது உள்ளே இருக்கிற விதை கொட்டையை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பு தான் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். அது கூட போட்டி போட்டுக்கிட்டு நானும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்குவேன் அதுக்கிட்ட. அதோட அனுபவம்லாம் பட்டா தான் தெரியும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாற்றை நம்ம வச்சுருக்கிறோன்னும் போது இந்த பூமிக்கு நம்ம ஒரு பயனுள்ள ஒருத்தராக இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். சரி, நான் அப்படி ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, பரவாயில்ல. ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வளர்ந்துருச்சு, இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருச்சுன்னு ரொம்ப ஆர்வமாக அவங்க பண்ணிக்குவாங்க. நம்ம கற்றுக் கொடுக்குறதுல தான் இருக்குது. இந்த இன்றைக்கி பாக்கெட் ரெடி பண்ணிட்டேன். மண் பாக்கெட் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நான் நட்டு வைக்க போகிறேன். நாம் தமிழர் மூலியமாக, ஏன்னா சீமான் அண்ணன் வந்ததுக்கு பிறகு தான் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து சீமான் அண்ணன் என்றைக்கு நாம் தமிழர் கட்சி மூலியமாக மகளிர் பாசறைன்னு ஒன்று உருவாக்குனாரோ, அதில் நம்மளும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு துணிச்சலும் ஒரு ஆர்வமும் வந்துருச்சு எனக்கு. போராடுவோம், முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. இது ஒன்றும் அழிஞ்சு போகிறது கிடையாது, நம்ம அழிஞ்சிருவோம். ஆனால் இது அழியாது. இதோ நீரும் ஊற்றியாச்சு. இது வளத்தை ஆளாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெல்லட்டும் நாம் தமிழர். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. மண்ணின் மைந்தனாக உங்களுக்காக இது. வணக்கம்.